எல்லாரும் இப்ப எங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது என்னங்க கேள்வியோட 25 வீக்ஸ் ரீடிங் ப்ரோகிராம் அதில என்ன கிடைக்கும்? அப்படின்ட்டு. ஸோ உதாரணத்துக்கு இப்ப பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம குழந்தைக்கு ஒரு ரீடிங் ஹேபிட் ஆர் லைக் எப்படி ஒரு வேர்ட ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டு மேனர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சர்ட் மேனர் இல்ல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரேண்டமா யாரு என்ன சொல்றாங்களோ, அத அப்படியே கேட்டு, அப்படி இன்கார்ப்பரேட் பண்ண பார்ப்போம். இல்லன்னா அங்கங்க கிடைக்கிற சோசியல் மீடியால கிடைக்கிற டிப்ஸ் அண்ட் வீடியோஸ நம்ம இன்கார்ப்பரேட் பண்ண பார்ப்போம். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த kid who is learning to read, right? They'll get confused. They may have some questions. Eventually அந்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆன்சரும் தெரியாது. அப்ப அதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணணும், எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் அண்ட் சேலஞ்சிங் வரும். ஸோ இந்த கன்ஃப்யூஷன் அவாய்ட் பண்ண கேள்வியில வந்து நாங்க வந்து இந்த ப்ரோக்ராம இன்ட்ரோடியூஸ் பண்றோம். த ஸ்ட்ரக்சர்டு பிளான். இந்த ஸ்ட்ரக்சர்ட் பிளான் எங்கேருந்து வந்ததுன்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, it is from two places. Okay, number one, from the learning experiences of my daughter in Singapore. லைக் எப்படி அவங்க ஸ்கூல்ல கிண்டர் கார்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒன்று. அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் த செகண்ட் ஒன். ஸோ திஸ் இஸ் ஐ எம் as a volunteer collaborating with a 35-year-old established team who helps kids to read from the ages 4 to 7 with a structured plan இங்கே சிங்கப்பூரில். ஸோ அவங்களோட நான் கொலாபரேட் பண்ணும்போது அஸ் அ வாலண்டியர் ஐ காட் திஸ் கண்டென்ட். ஸோ அதை வந்து நம்ம கேள்விக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி அந்த ஸ்ட்ரக்சர் பிளானை ஷேர் பண்ணணுங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் ஐடியா. ஸோ அஸ் அ கம்யூனிட்டி வி கேன் கோ வெரி வெல் ஐ பிலீவ். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 15 மினிட்ஸ் போதும். எவ்ரி வீக் 15 மினிட்ஸு இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த பிளானை நம்ம ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த பிளானை போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். ஸோ அந்த வீக்குக்கான எஃபர்ட் அண்ட் ரிசல்ட்ஸை நீங்கள் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் சொல்லலாம் அதே செஷனில். அப்போ நீங்கள் கொஸ்டினும் கேட்டுக்கலாம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகே, அப்போ டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 to 7 வச்சுருக்கோம். But like 4 to 5 like we may introduce only like how to read, how to sound the alphabet or like read simple words. And the 6 and 7 target is like we want them to read the books on their own. So that is the idea. Sunday meet பண்ணலாம். Again I am repeating, it's only a private session. So it won't be available public. நீங்க வந்தா மட்டும்தான் லிங்க் ஷேர் பண்ணப்படும்.